வணக்கம் ரிதி. நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தாமிரபரணி ஆற்றில் கிடைக்கும் தண்ணீரை முறையாக சுத்திகரிக்காமல் அப்படியே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வது சத்தியம் தொலைக்காட்சியின் கள ஆய்வில் தெரிய வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது ரிதி. தென் மாவட்டங்களை சேர்ந்த பல்வேறு குடியிருப்பாளர்கள் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களின் கீழ் சுத்திகரிக்கப்படாத குடிக்க முடியாத தண்ணீரை பெறுவதாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு புகார் அளித்துள்ள நிலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தோண்டப்பட்ட உரை கிணறுகள் மூலம் நீரை பெறுவதற்கு பதிலாக நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து தாமிரபரணியில் வரும் கழிவு நீரை எடுத்து குடிநீர் விநியோகத்திற்கு அனுப்பி வருவது தற்போது தெரிய வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது ரிதி. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும் திருநெல்வேலி மாவட்ட முக்கூடல் பகுதிக்கு சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நேரில் சென்று ஆய்வு செய்த போது பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களில் தண்ணீரின் ஒரு பகுதி நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து எடுக்கப்படுவது தெரிய வந்தது. முக்கூடல் பாலத்திற்கு அருகில் ஆற்றில் மூழ்கிய நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தண்ணீரில் மூழ்கும் மோட்டார்கள் உதவியுடன் நேரடியாக தாமிரபரணி தண்ணீரை பொதுமக்கள் தேவைக்காக அனுப்பி வருகிறார்கள். இந்த பகுதி வழக்கமாக உள்ளூர் வாசிகள் துணிகளை துவைப்பதற்கும் குளிப்பதற்கும் திறந்தவெளி கழிப்பிடத்திற்கு பிறகு சுத்தம் செய்வதற்கும் வீட்டு கழிவுகளை கொட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும் விஷுவல்களை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் பார்த்தீர்கள் என்றால் முக்கூடல் பகுதியில் உள்ள பல உரை கிணறுகள் சேதமடைந்துள்ளன. அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உரை கிணறு திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட சுற்றுலா பயணிகள் சோப்பு மற்றும் ஷாம்பு பயன்படுத்தி குளிக்கும் இடமாகும். இதை நேரடியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நேரடி தண்ணீரை எந்தவித சுத்திகரிப்பும் செய்யாமல் பொதுமக்களுக்கு தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் விநியோகித்து வருகிறது. சத்தியம் டிவிக்கு கிடைத்த தகவலின்படி திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்கள் அனைத்துமே குறிப்பாக விருதுநகரில் உள்ள வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், முக்கூடல் பகுதியில் உள்ள பல குடிநீர் கூட்டு திட்டங்களின் கீழ் இந்த சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் கொஞ்சம் கூட சுத்தப்படுத்தப்படாத ஆற்று நீர் நேரடியாக விநியோகிக்கப்படுகிறது. கடையநல்லூர் திட்டத்திற்கான ஒரு உரை கிணறில் இருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஒப்பந்தக்காரர் ஒருவரால் உடைக்கப்பட்ட உரை கிணறு நேரடியாக தாமிரபரணி தண்ணீரை பெற்று அதில் இருந்து தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாகவும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரி ஒருவர் பெயர் குறிப்பிடப்படாமல் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இதனால் பல்வேறு உடல் உபாதைகள் பொதுமக்களுக்கு ஏற்படுவது குறித்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் ஆதி நாராயணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது ராஜபாளையம் மற்றும் வாசுதேவநல்லூர் பகுதிகளுக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய விதிமுறைகளை மீறி நேரடியாக ஆற்றில் இருந்து எடுக்கப்படுவதை ஒப்புக்கொண்டார். அதற்குரிய வீடியோ பதிவுகளும் நம்மிடம் உள்ளது. ஆனால் இது தற்காலிகமானதுதான், நிரந்தரம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இது போன்ற சுத்திகரிக்கப்படாத நீர் வழங்குவது குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேருவிடம் நேரடியாக பேசிய போது தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள கூட்டு குடிநீர் திட்ட செயல்முறை நடவடிக்கைகளை இன்று திங்கட்கிழமை உடனடியாக அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்வார்கள் என்று கூறினார். அரியநாயகபுரம் திட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் சில நேரங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதாகவும் அதனை தனது கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு மிகவும் நன்றி என குறிப்பிட்ட அமைச்சர் KN நேரு இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் உரை கிணறுகள் அனைத்தையும் உடனடியாக சென்று ஆய்வு செய்வதாக குறிப்பிட்டார். எது எப்படி இருந்தாலும் ரிதி, ப்ரீ ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆற்றிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை ப்ரீ ட்ரீட்மெண்ட் முறையில் சுத்திகரித்த பிறகுதான் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அதுபோல எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றப்படாமல் நேரடியாக மக்களுக்கு வழங்கும் நடைமுறை பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் திட்டங்களுக்காக கங்கையை போல சிறப்பு நிதி அளிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கது. தாமிரபரணி நதியை மாசுபடுத்துவதில் பொதுமக்களுக்கும் பங்கு இருக்கிறது ரிதி. வீட்டில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை முறையான பாதாள சாக்கடை அமைப்புகளில் இணைக்காமல் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கொண்டு விடுவதால் அதே கழிவு நீர் தான் அவர்களுக்கு குடிநீராக வந்து சேர்கிறது என்பது வேதனையின் உச்சம். திருநெல்வேலி மாநகராட்சியின் கடந்த மாத கூட்டத்தில் பொதுமக்களுக்கான மாதாந்திர தண்ணீர் கட்டணம் 100 ரூபாயில் இருந்து 240 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் தண்ணீர் கட்டணத்தை உயர்த்தினால் மட்டும் போதாது, தரமான தண்ணீரை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ரிதி.